போயிடுவாங்க. ஆனால் அதை விட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ தான் பார்க்குறேன், எல்லாரையும் சாப்பிட்டு புறப்படுற. அதான் வனிதா சொல்லிச்சு, சார் என்ன சார் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சோம், நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. தியாகராஜன் சார் ஒரு ஷார்ட்டில் நடிச்சிருக்காரு போட்டிருக்கு. அப்படி அந்த ஒயிட்டு முடிக்கும் அதுக்கும் இப்போ ஃபாரினர் மாதிரி அப்படி ஒரு லுக்கு. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும். ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும். ஒரு சக்ஸஸ் பார்ட்டியும் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக என்ன பேச கூப்பிட்டாக்க நான் வந்துட்டேன். சார், ஆல் தி வெரி பெஸ்ட் த ஹோல் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மூலிமா எல்லா ஏரியாவும் ஓடிடியும் அவனும் போட்டுட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. எஸ்பெஷலி அந்தகன். நிறைய பேசியிருக்கேன், நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு லவ் வந்து பிரசாந்துக்கும் அங்கிளுக்கும் அவ்வளோ லவ் இருக்குது, சுற்றி அவ்வளோ இருக்குது. ஐ ஜஸ்ட் டோல்ட் பிரசாந்த், ஆக்சுவலி நாங்கள் உள்ளே வரும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, தெர் இஸ் ஒன் இங்கிலீஷ் சிட்காம் சீரியல் ஒன்று, இட்ஸ் வெரி பிக் சூப்பர் ஹிட், எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட் அப்படின்றது பேர். I said, seriously, everybody loves Prashant. There's no haters, absolutely no haters, and you deserve it. So, very happy to be here, and Simran and I also go long way back, and she's absolutely stunning and gorgeous as ever, even better. So, yeah, Priya is one very sweet kid that I met recently. And of course எல்லாரும் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆஃப் திஸ் இயர் கண்டிப்பாக ஆகும். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு வாட்ச். கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி ஃபைனலி அந்தகன் ரிலீஸ் லேட் ஆகுது. இதெல்லாம் போய் அந்தகன் 15th வர வேண்டியது சீக்கிரமாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். 9th August இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்து நம்ம படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார்? நான் சார் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு தமிழ் பொண்ணாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், 5 இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணாக இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது. ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி இவரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. வேணா அதை கம்பைன் பண்ணிக்கோங்க. பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஜஸ்ட் ஹாவ் டு சே, இந்த படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஐ திங்க் யூ கேன் சி ஆன் ஸ்டேஜ் எவ்ரி ஒன் இஸ் பீங் ஸோ ஜென்யூன். யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமேனு இல்லை. எவ்ரி ஒன்ஸ் ஹியர் பிகாஸ் தேர் ஃபீலிங் ஸோ குட் அபவுட் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆப்வியஸ்லி கிரெடிட் கோஸ் டு தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார். அண்ட் எல்லாரும் தியாகராஜன் சார் பற்றி மட்டும் பேசுகிறோம், பட் ஐம் ஷோர் there's 2 people at home also, பிரீத்தி அண்ட் இவரோட அம்மா. ஸோ ஆப்வியஸ்லி இவர் இப்படி இருக்காருன்னா இட்ஸ் போத் those women. பழக்கம் ஷூட்டில், ஸோ த கிரெடிட் ஆல்சோ கோஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இன்னொன்று 3 days ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வி வென்ட் டு ட்ரிச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் நிறைய டைம் பிரசாந்த் சாரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். பட் ஐ காட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் சிம்ரன் மேம். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஐ ஃபீல் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். we've really gotten along so well. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார். நான் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்தோட ஐ திங்க் திஸ் இஸ் மை 8th ஃபிலிம், 7th. ஸோ அனதர் இன்னும் ஒரு பிளாக் பஸ்டருக்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் August 9th அந்தகன் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும் இன் தியேட்டர்ஸ். அண்ட் ரவி சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது, செந்தில் சார், வினீதா, பிரியா, சமுத்திரகனி சார், ரவி. Vinita. Okay, Vinita. And Nikhil, of course, yella cast, crew and technician team ku enoda good luck. Enakku good luck, but I am sure that kandipa the padam vanda romba nalla pogum. And I wish good luck to all of us and unga support kaga romba nandri. Thank you so much for accepting me for so many years. Prashant, good luck to all of us. Sir, thank you. Thank you, sir.
தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். உங்கள் மூலமாக என்டையர் வேர்ல்டை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க அனைவருக்கும், உலகம் எங்கும் இருக்கிற என் நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ். அந்தகன் ஒரு அருமையான படம். இதில் வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏராளமான ஸ்டார்ஸ். இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் வரல. பட் so many இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் டாப் நாச் ஸ்டார்ஸ் என்ன இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு அனுபவம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஐயா கனி சார், ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி. அருமையான, ஆக்சுவலி ஐ மெட் ஐயா சம் லாங் டைம் அகோ. அவரும் சசி சாரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன். அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த படம் பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம என்னுடைய இயக்குனர் சார்கிட்ட நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கனி சாரோட பேர் இருந்தது. ஸோ உடனே அப்பாவும் பேசினார், கிஷோர்கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க இப்படி நடந்ததுன்னு. அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சிருந்தா ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். ஒரு ஆக்டராக வந்தப்புறம் அது அப்படியே மாறிட்டார். எப்படின்னா, நான் இந்த படம் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன், அந்த 3 வாரம் டைம் கொடுங்க, நான் வரேன்னு சொன்னேன். 3 வாரத்தில் அப்படியே மாறிட்டார் மனுஷன். அப்படியே அவர் ஸ்டண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு இப்படியும் ஒரு நடிகர் இருக்கார், ஒரு டைரக்டர் வேறு, பட் இப்படியும் ஒரு நடிகர் இருக்குது. ஹிஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிடே. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்பேன். அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இவர்கிட்ட இருந்து ஹிஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். தேங்க்யூ ஐயா. அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியில் ஆரம்பித்து நானும் சிம்ரன், பிரியா அண்ட் நம்ம ரவி எல்லோரும் ஊராக போய் நம்ம கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி நம்ம போயிட்டுருக்கோம். சடனாக ஒரு கால் வருது, என்ன எங்கே இருக்கீங்க? இல்லை நாங்கள் இங்கே இந்த ஊரில் இருக்கோம். ஏன்னா தனியாக ஓடிட்டுருக்கீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட், இந்த லவ்னு இப்போ டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஹவு பீப்புள் சப்போர்ட் திஸ் இஸ் த ட்ரூ லவ்ங்க. சீரியஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அவர் ஃபோன் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன இங்கேருந்து போகிறோம், நாளைக்குலேருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன், உங்களோட இருக்கேன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா, அப்ரிஷியேட் இட். பயங்கரமான பிஸி. தெலுங்கில், மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள். அவருக்கு டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து முடிச்சது ஒரு அமேசிங், ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. நன்றி கலந்த வணக்கம். என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்கன்னு. அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளமே இல்லை. காலையில் ஷூட்டிங் 9 மணினா 9 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தை விட ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ சமுத்திரக்கனி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ், அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீனில் வந்துட்டார்னா சிங்கம். அப்படி மிரட்டி இந்த படத்தில் மிரட்டி இருக்காரு பாருங்க. சிம்ரன் அந்த மிரட்டி இருக்காரு, வனிதாவை அந்த மிரட்டி இருக்காரு. வனிதாவை அதுக்கு மேலே மிரட்டுச்சு. இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகளெல்லாம் திட்டுமாறு. அது ஒருத்தம் ஒய்யால ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகள்லாம் இஷ்டத்துக்கு திட்டோம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசிட்டோம், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசும்.
யாருமே இந்த கோப்பை எங்கள் செட்டில் காமிச்சு. இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற ஒரு அங்கீகாரம் நடிக்கும். அதே மாதிரி சொல்லணுன்னா பிரியா ஆனந்த் ஒரு அழகான பொண்ணு, தமிழ் பொண்ணு, தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ். எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும், ஆனால் பாதி இங்கிலீஷ். இனிமேல் எங்கே போனாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் பேசுவாங்க. அப்போ தான் தெரியும் தமிழ் பொண்ணுன்னு. ஓகே, ரொம்ப அழகான பொண்ணு. இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை குடைச்சல் இருந்தது பல நாட்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது பிரியா. க்யூட்டாக ஒரு பேர் தேவைப்பட்டது. சரின்னு சொல்லிட்டு பிரியா வந்து டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர்லேயே சாங்குலெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும்.